ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ராகியில் சேவை இடியாப்பம். ஒரு கப் ராகி மாவு போட்டுக்கிறேன், ஒரு கப் அரிசி மாவு போட்டுக்கிறேன். இதை வறுத்துக்கலாம். ஒரு ரெண்டு அல்லது ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதும். நீங்கள் வெறும் ராகி மாவுலேயே பண்ணுறதுனாலும் பண்ணலாம், உங்கள் சௌரியம் தான் அது. நான் அரிசி மாவு சேர்த்துட்டுருக்கேன். நான் வறுத்துக்கிறேன். மாவை இந்த தானியமாக நம்ம வாங்கி களைஞ்சி உணர்த்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டு டைம் இருக்கும்போது அதை என்ன சளிச்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சால் வறுத்து கூட வச்சுக்கலாம். வறுத்து வச்சுட்டோம்னா சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். இதே நம்ம கடையில் வாங்கும்போது மூட்டை மூட்டையாக வச்சுருப்பாங்க ராகி மாவு. அப்படிலாம் விலை கொடுத்து வாங்கி அதில் புழு பூச்சி வண்டுகள் எல்லா ஜீவன்களும் அதில் இருக்கும். க்ளீன் பண்ணிலாம் நமக்கு பண்ணி தரமாட்டா. அதனால தான் நம்ம செல்ஃபாக பண்ணிக்கிறது. ஆச்சு, வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். லேசாக சூடு ஏறினா கூட போதும். நெக்ஸ்ட் வெந்நீர் தலைக்கு வச்சுக்கணும். ஒரு கப் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 1.25 கப் சரியாக இருக்கும். நான் மெஷர்லாம் பண்ணிக்கல, சும்மா எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலர்றதுனால ஓரளவுக்கு அப்படின்னு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் விட்டால் போதும். இப்போது இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாட்டர் சேர்த்து கலரிக்க வேண்டியதான். இது ஆறுற வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். நல்லா கையால் ஆறினதுக்கப்புறமா கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும். கொஞ்சம் கையில் கூட எண்ணெயோ நெய்யோ நீங்கள் தடவிக்கோங்க, வாசனையாக தான் இருக்கும். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி தலைக்க வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன குழல் இருக்கோ, இடியாப்ப குழல், அதில் எடுத்து போட்டுக்கோங்க. என்கிட்ட இது இருக்குது, நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே பிழிஞ்சிக்க வேண்டியதாக. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஆல்ரெடி மாவெல்லாம் கூட நீங்கள் சளிச்சு வச்சுட்டிங்க, வறுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, சட்டுன்னு பண்ணிடலாம். உங்களுக்கு டைரெக்டாக அந்த இட்லி குத்துற அந்த இதுலேயே பிழிஞ்சு விடலான்னா இலையை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் கூட பிழிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி நல்லா தண்ணி திளைக்க வச்சுட்டு 10 நிமிஷம் இதை வேக விடலாம், அதாவது மீடியம் ஃப்ளேமில். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா சேவையும் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். உங்கள் இஷ்டம். நீங்கள் தேங்காய் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்லாம், தேங்காய் பாலும் பண்ணிக்கலாம், உங்கள் சௌரியம் தான். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். வானிலையில் கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளித்து கருவேப்பிலையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி அதில் நம்ம பண்ணின அந்த ராகி சேவையை கொஞ்சம் ஆற வச்சு நல்லா உதுத்து விட்டு போட்டு பரட்டி எடுத்துருக்கேன். இன்னொன்று தேங்காய் மட்டும் திருகி போட்டு அடுப்பிலலாம் வைக்காமல் அதை உதுத்து விட்டு தேங்காய் மட்டும் திருகி போட்டு லைட்டாக வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். நீங்கள் உங்கள் சௌரியத்தை பண்ணிக்கோங்க.